அதாவது ஜனநாயகம் எங்கெல்லாம் மிதிக்கப்படுதோ, ஒழிக்கப்படுதோ, மக்களுக்கான பாதுகாப்பு எங்கெல்லாம் இல்லையோ, மக்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, அதுக்கு நம்ம ஜனநாயக நாட்டில் நம்ம ஜனநாயகத்துக்கு எதிராக குரல் கொடுக்கணும். அப்படின்னு நினச்சி தான் இந்த ஜனநாயகம் யூடியூப் சேனல்னு ஒரு வலைத்தளத்தை நான் ஆரம்பித்தேன். அதனோட முதல் வீடியோ தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ண விதமாக எல்லோரும் ஒரு லைக்கை கொடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, தளபதி அவர்கள் வந்து தொடர்ந்து பெரம்பூரில் ஆரம்பித்து இதில் குளத்தூர் தொகுதியும் அதுக்கப்புறம் வந்து திருச்சியும் முடிச்சிட்டார். அதாவது சொந்த தொகுதியை பெரம்பூரை நம்ம தளபதி அவர்கள் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். அந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காவல்துறையோட பாதுகாப்பு வந்து மிக மிக குறைவு. மக்களுக்கே அந்த இடத்துல வந்து பாதுகாப்பு இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் தளபதி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்ன தான் ஒரு குற்றவாளி, நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லவர், பெண்களே மதிக்காதவர், அப்படிலாம் தொடர்ந்து அவர் மேலே பல்வேறு தட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல பெண்கள் அவ்வளோ கூட்டம் கூடுறாங்க. அந்த இடத்துலையும் அலைக்கடலான திரண்டு வர மாதிரி இருக்குது. அவரோட வாகனமே கப்பல் எப்படி நம்ம தண்ணியில் மிதந்து போகிற மாதிரி இருக்குமோ, அது மாதிரி அவரோட வாகனமே மக்கள் வெள்ளத்தில் மிதந்து போயிட்டுருக்கிறதா நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, குளத்தூர் தொகுதி நம்ம ஸ்டாலின் சாரோட தொகுதிக்கு போகிறாரு. ஸ்டாலின் சார் தொகுதியை போகிற உடனே அந்த உள்ள என்ட்ரன்ஸ் ஆக 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 யாரும் எதிர்கூட பார்த்துருக்க மாட்டாங்க. எதிர்பார்க்காத கூட்டங்கள் அவரை அலைக்கடலாம் வந்தது தான் அந்த இடத்துல வந்து, அதாவது ஸ்டாலின் அரசே கண்டு பயப்படுற அளவுக்கு அந்த கூட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இடத்துல அவர் பேச ஆரம்பிக்கிறார். அதாவது இந்த எல்லா இடத்துலையும் விமர்சனம் வைக்காத விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடத்துலையும் மக்களுக்கு எல்லா இடத்துலையும் அவர் பேசிகிட்டு இருக்க ஒரே வார்த்தை, உங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் நான் உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டு பிள்ளையை நினச்சி ஒரு ஓட்டை போடுங்க, என்னை நம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அந்த இடத்துல மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார். அதுக்கப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, காலி பஸ்ஸுங்களெல்லாம் திமுககார விட ஆரம்பிச்சிட்டோம். எம்டி பஸ்ஸு போகுது. இப்போ வந்து விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி எதிர்கட்சி ஆளுங்க சொல்றாங்க. ஆனா கிடையவே கிடையாது. மக்கள் சாவறதுக்கு வழிகாட்டியே டிஎம்கே ஆட்சி தான். புரிஞ்சிச்சுங்களா? இப்போ தேவையில்லாத பஸ்ஸுங்க, எம்டி பஸ் எல்லாம் விட்டுட்டே இருக்காங்க, குப்பை வண்டிங்களை விட்டுட்டு இருக்காங்க. தேவையில்லாத அவனுங்க பண்ண வேண்டிய காண்டெல்லாம் இந்த பஸ் மூலியமா எங்களுக்கு காமிச்சு விடுறாங்க. புரிஞ்சிச்சுங்களா? இங்க வந்து வயசு ஃப்ரீ பஸ் விடுறா அப்படின்ட்டு எல்லாமே டீலக்ஸ் மட்டும் தான், எதுவுமே வந்து ஃப்ரீ பஸ்ஸே இல்ல. பஸ்ஸே கிடையாது, மத்தியானத்துல பஸ்ஸே கிடையாது. நாங்க உள்ள இருக்கோம், கஷ்டப்படுறோம். அவர் ஆபீஸ்க்கு வந்தாருன்னா 4 மணிக்கு வர்றாருன்னா 11 மணிக்கே பஸ் எல்லாம் நிப்பாட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு ஓடி ஓடி பஸ்ஸுங்களை விட்டுட்டு இருக்காங்க. என்ன காரணம்? அந்த பஸ்ல வந்து எல்லாம் அடிபட்டு சத்தா அந்த சாவு விஜய்க்கு தான் காரணத்தை காட்டுறதுக்காக அந்த வழியா தான் வண்டலூருக்கு போற பஸ்ஸே போதும். இந்த மாதிரி மக்கள் ஏற்கனவே வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து கரூரை போன்று ஒரு சம்பவம் நடத்த திட்டமிட்டதாக தான் நான் பார்க்குறேன். ஒரு மக்கள் வெள்ளத்தில் அந்த இடத்துல அவ்வளோ பேர் பேசிகிட்டு இருக்காங்க. மக்கள் அவரை விஜயை பார்க்குறதுக்கு அவ்வளோ வெள்ளம் கடலெல்லாம் வந்திருக்காங்க. அது எல்லாம் தெரிஞ்சும், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, மாற்று வழிப்பாதையை வந்து அந்த இடத்துல காவல்துறையினர் பின்பற்றலை. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேதிக்கு நான் வந்து குளத்தூர் தொகுதி, பெரம்பூர் ஆகிய 2 தொகுதியில் நான் வந்து மக்கள் சந்திப்புக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்ன மனு கொடுத்து பர்மிஷன் வாங்கி வராருன்னா, அதுக்கு முன்கூட்டியே காவல்துறை செய்கின்ற வேலை என்னன்னாக்கா, மாற்று வழிப்பாதை அப்படின்னு ஒன்று முன்னாடியே வந்து அமைக்கணும். அது அமைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமைக்கலை. அதாவது அவர் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அவர் பேசிகிட்டு இருக்கும் போதே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலைக்கடலை நின்றுருக்காங்க. அவ்வளோ மக்கள் இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்து விஜயை பார்க்கறதுக்காக அவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க. காலியான பஸ்ஸுக்கு போகுது, குப்பை வண்டிங்க போகுது, குப்பை லாரிங்க போகுது. இதெல்லாம் எங்கன்னா விஜய் பார்க்கல, அங்கே இருக்க பொதுமக்களே பார்க்குறாங்க. இந்த மாதிரி வண்டியெல்லாம் இந்த மாதிரி போனது இல்லைங்களா, இந்த மாதிரி வண்டியில் இந்த மாதிரி கடந்ததே இல்லைங்க, இதெல்லாம் புதுசாக இருக்குது, இந்த மாதிரி இந்த ரூட்டில் வர்றது புதுசாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இது வந்து திமுககாரன் கிட்டத்தட்ட செய்த சதி திட்டமாக தான் எல்லோரும் மக்களே பார்க்குறாங்க. மக்களே கண்டுபிடிச்சி பாருங்கள், இந்த மாதிரிலாம் வந்து யாருக்கும் நடக்காத அநியாயம் விஜய்க்கு நடந்துனுக்குது. விஜய்க்கு நடக்குது காரணம் என்ன? எந்த இடத்துக்கு போனாலும் காசு கொடுத்து வர கூட்டத்தை விட காசுக்கு கொடுக்காம ₹1 செலவு பண்ணாமல் மக்கள் விஜயை பார்க்குறதுக்கு தினம் அவர் போகிற டைமெல்லாம் கடல் மாதிரி அலைக்கடலாம் லட்சக்கணக்கான மக்கள் அவரை பார்க்க வந்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் திருச்சிக்கு போகிறாரு. திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இடத்த உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே நுழைஞ்சு போயிட்டு இருக்கும்போது அவர் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே இறங்கி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வர வழியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் கொடுக்குறாங்க. திடீர்னு ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இளநீர் கொடுக்குறான்.
அது இளைஞர் கொடுக்குறத பார்த்துட்டு அது திறந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த இளைஞரை வாங்கி அதை குடிச்சிட்டு தேங்க்யூ நண்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு கடந்து போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை பார்க்க வந்த ஒரு தம்பதியினர், அதாவது கணவன் மனைவி 2 பேரும் வந்து பைக்கில் கீழே விழுந்துட்டாங்க. உடனடியாக வாகனத்தை நிப்பாட்டிட்டு அந்த கணவன் மனைவியை இறங்கி தூக்கி விடுறாரு. தூக்கி விட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கப்புறம் தூக்கி விட்டுட்டு அந்த கீழே விழுந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா, தளபதியை முத்தம் கொடுக்குது. கையில் எழுந்து உங்களை எப்படியோ நான் பார்த்துட்டேனே, கீழே விழுந்து இதை வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே தளபதி இறங்கினார். அந்த அவ்வளோ கூட்டம் இருந்தும் அவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் ஆனால் இறங்கினார். இறங்கி அந்த தம்பதி 2 பேரும் தூக்கி விட்டாங்க. அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தெளிவாக, அதாவது எம்ஜிஆர் சிலைக்கு மாலை இட்டுட்டு தான் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறார். எல்லா இடங்களும் மாதிரி இந்த இடத்துல அவர் விமர்சனம் வைக்கிறார். KN நேரு அவரை பற்றி தான் இந்த இடத்துல வருது. அதாவது 900 கோடி 1000 கோடி, அதாவது மாநகராட்சியில் ஊழல் செஞ்ச அமைச்சர் தான் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வைக்கிறார். படித்தவர்களுக்கு வேலை கொடுக்காம பணத்துக்காக வேலை கொடுத்த அமைச்சரும் திருச்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக கிளியராக அடிக்கிறார். எல்லா இடத்துலையும் விமர்சனம் வைக்காத ஒரு தளபதி 2 இடத்துல திருச்சியில் விமர்சனம் வைக்கிறார். இது போன்று தொடர்ந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மக்களை வந்து சந்திக்கும் போதெல்லாம் ஒரு குற்றங்களை திமுககாரவங்க பண்ணுற அநியாயத்தை தட்டி கேட்கும் விதமாக தான் விஜய் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கூட்ட நெரிசலில் ஒரு குரூப் ஒன்று வராங்க. ஒரு குழந்தைய தூக்கிட்டு வராங்க. அந்த குழந்தை தூக்கிட்டு வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் அவ்வளோ வெள்ளம் போயிட்டுருக்கு. திடீர்னு அந்த குழந்தைக்கு தண்ணி தெளித்து ஐயோ சீரியஸாக இருக்கிற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. அது அங்கே இருக்கிற பொதுமக்களே பார்த்துருக்காங்க. ஐயோ என்னங்க புதுசாக பண்ணுறாங்க, நல்லா இருந்துச்சுங்க குழந்தை, தண்ணி என் கண் முன்னாடி தண்ணி தெளித்து ஆம்புலன்ஸில் கூட்டு சீரியஸ்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது திமுககாரர்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தாவேகா கூட்டத்தில் நுழைஞ்சி இந்த மாதிரியான வன்முறை தூண்டும் வகையில் விஜய் மீது அவதூறு சுமத்தும் வகையில் நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து. இதை மக்களாகி நீங்களே பார்த்து இந்த ஜனநாயகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல நபரை தேர்ந்தெடுக்கணும். தொடர்ந்து எடப்பாடி ஆண்டாச்சு, தூக்கின்னு போயாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் சாரும் 5 ஆண்டு ஆண்டார். என்ன நடந்திருக்குன்னா கொள்ளடிக்கிறது மட்டும்தான் நடந்திருக்கு. வேறு எதுவும் மக்களுக்கு தினம் தினம் போராடி தாங்கிறாங்க. யாருக்கும் எந்த நல்லதும் நடக்கலை.